Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏத்த மாதிரி ரொம்ப டேஸ்டியான 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பார்ட்ல தான் பண்ணியிருக்கோம். குக்கரை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ஒரு முறை தான். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு இதுல ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது இவ்வளோத்தையும் நல்லா இந்த எண்ணெயில போட்டுருங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது, அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது, இது இவ்வளோத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, ஜென்டிலா லேசா மட்டும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் இந்த பூண்டு, இஞ்சி, இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெயில மட்டும் நல்லா படும்படையா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ வந்து இதுல நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவிட்டு இதுல வந்து இனிமே தக்காளி சேர்க்க போறோம். ஒரு 4 ல இருந்து ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய தக்காளி நான் வந்து சேர்த்திருக்கேன். இதுவே பெரிய தக்காளியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ஏன் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு இதை வேக வைப்போம். அது அப்ப நல்லா மேஷ் ஆகி வந்துடும், அதுக்காக தான். இப்ப லேசா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு பொடிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நீங்க கரம் மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது சேர்க்காமலே பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையா தான் இருக்கும். இப்ப இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்ப இதையும் லேசா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இதுல ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு வேக வச்சா போதும், லோ ஃபிளேம்ல எல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மூடி போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் குழைவா வந்துடும். அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப மேஷ் ஆகி ஒன்னோட ஒன்று உடையாம அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இப்ப இது 2 விசில் நல்லா அடிச்சிருச்சு. இப்போ ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு 3/4 பாகம் நல்லா குழைவா வெந்து வந்திருக்கும். இனிமே நம்ம சிக்கன் போட்டோம் அப்படின்னா மொத்தமாவே நல்லா வெந்து வந்துடும், அதுக்காக தான். இப்ப இதை ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டு இப்ப நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுங்க. எடுத்ததை நம்ம இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த விழுது கூட நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்ப சேர்த்துட்டு இது லேசா கலந்து கொடுத்துட்டு இதுல வந்து 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்க போறோம். தேங்காய் பால் சேர்த்து வச்சோம் அப்படின்னா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்ககிட்ட தேங்காய் பால் இல்ல அப்படின்னா அதை கம்பைன் பண்றதுக்காக நீங்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவு மட்டும் நம்ம சேர்த்தா போதும். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம குக்கரை மூடி போட்டு இப்ப வந்து ஒரு 2 விசிலுக்கு வைக்க போறோம். ஆனா இப்ப நம்ம 2 விசில் அடிக்கும் போது லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும். ஹை ஃபிளேம்ல எல்லாம் வச்சு நம்ம வைக்க கூடாது. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 2 விசில் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க 2 விசில் அடிச்சிருச்சு. நல்லா வந்து சிக்கனும் நல்லா ஜூசியா வெந்து வந்திருக்கும். அந்த கிரேவி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு நல்ல கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியா நல்லா இருக்கும் சாப்பிட. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் மெயின் டிஷ்ஷா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாதத்தை விடையுமே நம்ம இட்லி தோசைக்கு தான் ரொம்ப பக்காவான ஒரு குழம்புன்னு கூட சொல்லலாம். சோ கண்டிப்பா நீங்க இதை வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.